ஒரு கிளாஸ் கொத்தமல்லி தண்ணீரில் இவ்வளவு நன்மைகள் இருக்கு. தனியாவில் இயற்கையாகவே நிறைந்துள்ள வேதிய பொருட்கள் உடலில் தேங்கும் எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது. எனவே 1 அல்லது 2 தேக்கரண்டி தனியாவை தேநீர் செய்து தினமும் குடித்து வந்தால் உடல் பருமனை குறைக்கச் செய்யும். இதய நோய் வருவதை தடுக்கும். கொத்தமல்லி தேநீரை அருந்துவதன் மூலம் கணைய செல்கள் தூண்டப்பட்டு இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துகிறது. இதனால் இரத்தத்தில் உள்ள அதிக அளவு சர்க்கரையை வெளியேறி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிறது. மேலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடற்சோர்வு, சிறுநீர் தொற்றுக்களை தடுக்கிறது. கல்லீரலில் உள்ள நச்சுக்கள், கழிவுகளை வெளியேற்றும் சிறந்த ஒரு இயற்கை பொருள் தனியா. தொடர்ந்து கொத்தமல்லி தேநீரை அருந்திவர கல்லீரல் நோய்கள் குறையும் மற்றும் மது அருந்துவதால் ஏற்படும் கல்லீரல் பாதிப்புகள் படிப்படியாக நீங்கி கல்லீரலின் ஆரோக்கியம் அதிகரிக்கும். தைராய்டு ஹார்மோன் பிரச்சனையால் ஏற்படும் தைராய்டு பாதிப்புகளுக்கு தனியா கோரியாண்டர் சிறந்தது. காலை வெறும் வயிற்றில் தனியாவுடன் மிளகு சேர்த்து கசாயமாக செய்து அருந்தி வந்தால் தைராய்டு சுரப்பிகளில் உள்ள பாதிப்புகள் நீங்கி தைராய்டு பிரச்சனைகளும் குறையத் தொடங்கும். ஹார்மோன்களின் சமநிலையற்ற தன்மையை சீராக்க உதவும். வயிற்றுப்புண், குடல் புண் போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கொத்தமல்லி விதைகளின் தேநீரில் பனங்கற்கண்டை சேர்த்து அருந்தி வர நாள்பட்ட வயிற்றுப் புண்கள் படிப்படியாக குறையும். தனியாவுடன் சிறிதளவு சுக்கு சேர்த்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து தினமும் அருந்தி வரும்பொழுது அஜீரணம், பசியின்மை, வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் குணமாகும். செரிமான மண்டலத்தை பலப்படுத்தும். பித்தத்தை போக்கும். உடலிலுள்ள அதிக அளவு பித்தத்தை குறைத்து பித்தத்தினால் ஏற்படும் குமட்டல், வாந்தி, தலைவலி போன்ற பாதிப்புகளை சரிசெய்யும் ஆற்றல் தனியாவுக்கு உண்டு. இந்த விதையின் கசாயத்தை தினமும் எடுத்துக்கொண்டால் அதிகமாக உள்ள பித்தம் குறைந்து சீராகும். சளி, இருமல், ஒற்றை தலைவலி, சுவாசப்பாதை தொற்று போன்ற பிரச்சனைகளுக்கு தனியா, சுக்கு, மிளகு போன்றவற்றை ஒன்றாக சேர்த்து நீரிலிட்டு கொதிக்க வைத்து அருந்தி வரும்போது குறைந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நுரையீரல் மண்டலம் பலம் பெறும். உடலிலுள்ள இரத்த குழாய்களை பாதுகாக்க தனியா கோரியந்தர் சிறந்தது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதுடன் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை குறைத்து கட்டுப்படுத்துகிறது. இரத்த கொதிப்பு இருப்பவர்கள் தினமும் கொத்தமல்லி விதை தேநீரை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. உடலிலுள்ள இரத்த குழாய்களை பாதுகாக்க தனியா கோரியந்தர் சிறந்தது. இது இரத்த ஓட்டத்தை சீராக்குவதுடன் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையை குறைத்து கட்டுப்படுத்துகிறது. இரத்த கொதிப்பு இருப்பவர்கள் தினமும் கொத்தமல்லி விதை தேநீரை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடியது ஆற்றல் இந்த விதைக்கு உள்ளது. குறிப்பாக மூளைப்பகுதியில் உள்ள செல்கள் நரம்புகளின் செயல்திறனை தூண்டி ஞாபக மறதி, ஆல்சிமர் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கிறது. மூளையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க உதவுகிறது. விட்டமின் ஏ அதிக அளவில் இருப்பதால் கண் பார்வைக்கு நல்லது. தொடர்ந்து கொத்தமல்லி விதை தேநீரை அருந்துவதால் கண் நரம்புகள் ஊட்டம் பெறும், கண் பார்வை திறன் அதிகரிக்கும், கண் தொடர்பான நோய்கள் குறையும். இதிலுள்ள விட்டமின் சி உடலில் இரும்புச்சத்தை உறிஞ்சச் செய்து இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இரத்தம் உற்பத்தியாக உதவுகிறது. இரத்த சோகையை குறைகிறது. கை கால் எரிச்சலை சரி செய்கிறது. கொத்தமல்லி இலைகளும் விதைகளும் உள்ளங்கை, உள்ளங்கால் மற்றும் பாதங்களில் ஏற்படுகின்ற எரிச்சலை குணப்படுத்த உதவுகிறது. தினமும் கொத்தமல்லி இலை சாறு அல்லது கொத்தமல்லி விதை தேநீரை அருந்தி வருவது சிறந்தது. அது மட்டுமின்றி கொத்தமல்லி இலைகளை அரைத்து எரிச்சல் இருக்கும் பகுதிகளில் பற்றாக போடும்போது இப்பிரச்சனைகள் குறையும். மாதவிடாய் கோளாறுகளை சரிசெய்யும் ஆற்றல் தனியாவுக்கு கோரியந்தர் உண்டு. மாதவிடாய் பிரச்சனை உள்ள பெண்கள் தனியா விதையுடன் சம அளவு சீரகமிட்டு நீரில் கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அருந்தி வந்தால் மாதவிடாய் சீராக வரத் தொடங்கும் கருப்பை பலம் பெறும். இது உடலில் தேங்கியுள்ள புற்றுநோய் செல்களை வெளியேற்றக்கூடியது. பல வகையான புற்றுநோய்கள் வருவதை தடுக்கிறது.